Hi friends, இன்றைக்கி நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். கண்டிஷனல் MS எக்ஸலில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒன்று இருக்குது. அதாவது நமக்கு இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நிறையா நம்பர்ஸ் இந்த வேல்யூஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இதில் எது அதிகமானது, எது கம்மியான வேல்யூ, ஆர்டர் படி பண்ணிங்கன்னா எது ஃபஸ்ட்டு வரும், இதெல்லாம் வந்து நீங்கள் மேனுவலாக பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்களே ஒன்று ஒன்றா வச்சுட்டு பார்க்குறதுக்கு. அதுக்கு எக்ஸலில் வந்து டிஃபால்ட்டாக சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கலர் வச்சு அதுவே வந்து உங்களுக்கு எது ஹையஸ்ட் வேல்யூ, எது லோவஸ்ட் வேல்யூ, எது வந்து சமமான வேல்யூ அதெல்லாம் வந்து காட்டும். இது எப்படின்னு ஒரு சின்ன வீடியோவில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து மார்க்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன். நான் முன்னாடியே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஒரு ரிப்பன் மெனுவில், இதுக்கு பேர் ரிப்பன் மெனு. இதில் வந்து ஹைலைட் செல் ரூல்ஸ்னு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ். இதை தவிர இங்கே நியூ ரூல் அந்த மாதிரி இருக்குது நிறையா. இப்போ நம்ம இதுக்கு போவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிங்கிற அந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த பி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இந்த சின்ன ஆரோ மாரி வரும். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ்னு போட்டு கிரேட்டர் தேன் கொடுக்குறேன். இங்கே கேட்குது ஃபார்மேட் செல்ஸ் தட் ஆர் கிரேட்டர் தேன். அதாவது எந்த நம்பருக்கு மேலே இருக்கிற செல்லெல்லாம் எந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், 80க்கு மேலே இருக்கிற செல்லெல்லாம் எனக்கு வந்து க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே ஒன்று தான் இருக்கிறதுனால க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி செலக்ட் பண்ணி இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். பிட்வீன் 50 அண்டு 79. ஏற்கனவே நான் 80 கொடுத்துட்டேன். ஸோ 50லேருந்து 79 இருக்கிறதெல்லாம் எல்லோவாக மாற்றுன்னு நான் சொல்கிறேன். இப்போ 2 வேல்யூ வந்துடுச்சு. திருப்பி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு லெஸ் தேன். இப்போது ஸோ 50க்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் ரெட்டில் எனக்கு வேணும்னு நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் வேணால் எல்லாமே எம்டி வேல்யூ, அதனால ரெட்டாக வந்துடுச்சு. சப்போஸ் நான் இங்கே ஒரு வேல்யூ 18 அடித்தேன்னா எனக்கு அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். இப்போ 19 அடித்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கலரோ அது மாறிக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இதையே இன்னொரு வழியில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நான் இது பண்ணி இதை கிளியர் பண்ணோன்னா கிளியர் ரூல்ஸ்னு போட்டு கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட் கொடுத்தோன்னா எல்லாமே போயிடும். இப்போ இதே செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பி காலமை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டேட்டா பார்ஸ்னு இருப்பாங்க. இது மேலே வச்சாலே உங்களுக்கு அங்கே மாறிடும். டேட்டா பார்ஸ் மேலே இந்த கிரேடியண்ட்டாக எப்படி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த பார்ஸ் வரணும்னு அது காமிக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி அந்த பார்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிக்கும். இது சாலிட் கலர், சாலிட்னால் அப்படியே வேறு எந்த கிரேடியண்ட்டும், அதாவது வேறு ஒரு கலர் மிக்ஸ் இல்லாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கலரில், ஒரு டார்க் கலரில் ஆரம்பித்து ஒரு லைட் கலரில் போய்ட்டு முடியும். இது ஒரு ஆப்ஷன். இந்த கலர் ஸ்கேல் நீங்கள் ஒன்று இருக்குது பாருங்கள். இது கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து லோவஸ்ட் வேல்யூலேருந்து, அதாவது சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூக்குள்ளே அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி கலர்லாம் மாற்றிக்கும். இது டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் இருக்குது. எது வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த ஐகான் செட்லேயும் அதே தான். எப்படி சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ இருக்குது எப்படி அதுவே மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிக்டோரியல் வேன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது படம் மூலமாக என்ன சொல்ல வரமோ அதை சொல்ல முயற்சி பண்ணுறது. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ 90, 58 அப்படின்னு நான் போடுறதுக்கு இந்தமாரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போது இந்த டிக் மார்க் இருக்கிறதுலாம் கரெக்டான வேல்யூ, இதெல்லாம் வந்து மார்க் குறைஞ்சிடுச்சு, இது வந்து சுத்தமாக போயிடுச்சு, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்த உடனே தெரியும். ஸோ அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நிறையா ட்ரை பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய மற்ற வீடியோஸ் MS எக்ஸலில், MS வேர்ட், ஓப்பன் ஆஃபீஸ், அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஜாவா, ஃப்ளெக்ஸ், ஸ்ப்ரிங் இதெல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்னோடய சேனலில் கீழே போஸ்டிங்கில் போடுங்க. தேங்க்ஸ். பை பாய்.